பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஊர்வலமாக வந்து வேட்பு மனு தாக்கல் செய்தார். கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி வரும் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பொறியியல் பட்டதாரி ராஜாத்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பொன்னேரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜாத்தி ஊர்வலமாக வந்து வேட்பு மனு தாக்கல் செய்தார். பொன்னேரியில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர். மேளதாளம் முழங்க கட்டைக்கால் நடனம், மயிலாட்டம் ஆடியபடி ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் 100 மீட்டர் எல்லையில் ஊர்வலத்தில் வந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் வேட்பாளருடன் 4 பேர் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் பொன்னேரி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜாத்தி தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜாத்தி பொன்னேரி தொகுதியில் நிலவும் விவசாயிகள், மீனவர்கள் பிரச்சினை, இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளை மக்களிடம் எடுத்துரைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். பொன்னேரி தொகுதியில் காங்கிரஸ், அதிமுக போட்டியில் உள்ள நிலையில் களத்தில் தங்களுக்கு போட்டியே இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராஜாத்தி தெரிவித்தார். முன்னதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஊர்வலமாக வந்ததால் ஆம்புலன்ஸ் வாகனம் உள்ளிட்டவை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.